என்னோட கிச்சன் செட்டிநாடு கிச்சன். என்னோட கிச்சனில் எந்த ரெசிபிலாம் அதிகமாக போயிட்டுருக்கோ அந்த மாதிரி ரெசிபி தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு மசாலா அப்லோட் பண்ணுறேன். இதை ஒரு சிலர் உருளைக்கிழங்கு மசாலான்னு கேட்பாங்க, ஒரு சிலர் உருளைக்கிழங்கு வறுவல்னு கேட்பாங்க. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா நம்ம நிறைய கல்யாண வீடுகள்லேயும் சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்டில் நம்ம இதே மாதிரி தான் சமைப்போம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் இதில் சேர்த்துருக்க மசாலா தான் ஸ்பெஷல். அதனால தான் எனக்கு ரொம்ப நல்லா போகுதுன்னு நானே நினைப்பேன். நான் இதில் சேர்த்துருக்கிறது செட்டிநாடு மசாலா. நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கிற வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் அந்த மாதிரி சேர்க்காம நான் செட்டிநாடு மசாலா சேர்த்துருக்கேன். அதனால தான் இதனோட அரோமாவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சீரகம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். எந்த அளவு வெங்காயம் எடுத்துருக்கணும் அதே அளவு தான் நான் தக்காளியும் எடுத்திருக்கேன். நான் தாளிக்கும் போது கடுகு சேர்க்கலை. இப்போ என்கிட்ட கேட்டவங்க கடுகும் பூண்டும் மட்டும் போடாமல் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அது ரெண்டும் போடாமல் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் தெரியும். தெரியாதவங்களுக்காக நாம் எப்போவுமே தக்காளி சமைக்கும்பொழுது அதனோட காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். வெங்காயம் நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு லேசாக செவக்கிற மாதிரி தெரியும் போதே நம்ம தக்காளி அதில் சேர்த்துடணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். நம்ம சமைச்சு முடித்ததும் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு இருக்கணும். ஆனால் வெங்காயம் அந்த மசாலாலே தனித்தனியாக அங்கங்கே தெரிகிற மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூட நான் 2 கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி இந்த பச்சை பட்டாணி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் பச்சை பட்டாணியை எப்படி ஒரு வருஷம் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன்னு. இந்த பச்சை பட்டாணி வாங்கி நான் 3 மாதம் ஆகுது. நவம்பர் மந்த்து அப்போ வாங்கினேன். இன்றைக்கி ஜனவரி 30 ஆகுது தேதி. நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பாருங்கள். இன்றைக்கும் எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸில் 2 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி நான் இன்னும் வச்சுருக்கேன். இது இல்லாமல் இன்னொரு பாக்ஸும் நான் வச்சுருக்கேன். இது நான் இந்த இயர் ஃபுல்லாக வச்சுருப்பேன். இது நான் முன்னாடி கிச்சன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் வச்சுருந்தேன். கிச்சன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ நாள் வர்றது கிடையாது. சீக்கிரம் காலியாகிடும். நான் எப்போல்லாம் எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போவும் பச்சை பட்டாணி சீசன் இன்னும் போகலை. நான் நேற்று கூட மார்க்கெட் போன விலை ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இந்த மாதிரி விற்கும்போது நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி ஒன்றும் இல்லை, ஃப்ரீசரில் போட்டு வச்சிங்கன்னா 1 இயர் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணும்போது தண்ணியே துளி கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக இருக்கும் ஒவ்வொரு பட்டாணியும். தண்ணி இருந்ததுன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து இறுகிட்டு அப்புறம் வராமல் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். எடுத்து வெளியே ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு துளி கூட தண்ணி இல்லாமல் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நம்ம எப்போல்லாம் எடுக்கிறோமோ அது அப்படி நமக்கு ஒவ்வொரு பட்டாணியாக தனித்தனியாகவே இருக்கும். நம்ம எடுத்து உடனே போட்டுட்டு உடனே எடுத்து உள்ளே வச்சிடலாம். அப்படி இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துட்டு மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஒரு 2 சிட்டிகை அளவு இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் விட்டுருக்கேன். இந்த பட்டாணி வேகிறதுக்காக. பட்டாணி 1 நிமிஷத்துலேயே வெந்துடும். இது பச்சை பட்டாணிங்கிறதுனால. தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதும் நல்லா வற்றிடணும். தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இப்படி கலந்துட்டு இருந்தீங்கன்னா நமக்கு செட்டிநாடு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். இந்த உருளைக்கிழங்கோட ஸ்பெஷலு செட்டிநாடு மசாலா தான். செட்டிநாடு மசாலா போடுறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ நல்லா போகிறதுக்கும் அதான் ஒரு பெரிய ரீசன். நானும் இதை முன்னாடியெல்லாம் வீட்டில் பண்ணுவேன். வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இது சேர்த்து தான் பண்ணுவேன். அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். 13 மசாலா சேர்ந்து ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அதுதான் அந்த செட்டிநாடு மசாலா. அதை போட்டு நான் பண்ணும்போது இதை விட ஒரு படி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்குது. அதை விட இது ஒரு படி நல்லா இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்து நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.